ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியாக செய்யக்கூடிய நூக்கல் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாமா? இது செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம் போட்டு பொரிய விட்டுருங்க. ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லாவே வதக்கி விட்டுருங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கி விட்டுருங்க. இது கூடவே 2 பழுத்ததாக தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலா தூளையுமே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மல்லித்தூள், கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அந்த தக்காளி நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு பாதி பெரிய வெங்காயம், கூடவே காரமாக இருக்கிற 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. அரைச்சி பேஸ்ட்டை நம்ம அது கூட சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் ஒரே ஒரு நூக்கல் எடுத்துகிட்டு அதோட தோலை நல்லா சீவி வாஷ் பண்ணி இந்த அளவு சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். நூக்கல் எடுக்கும்போது எப்போவுமே கொஞ்சம் பிஞ்சாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நாராக இருக்காமல் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வதக்கி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை நம்ம சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு, காரம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்படியே குக்கரோட மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா சூப்பராக சாஃப்டாக உங்களுக்கு கமகமன்னு வாசனையோட உங்களுக்கு நூக்கல் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லியில தூவி சர்வ் பண்ணுங்கள். இதில் நார் சத்து அதிகமாக இருக்கிறனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ஈஸியான டேஸ்டான ரெசிபியோட எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.